பேக் டு விசார்ட் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அன்லிமிட்டட் ஆம்பர் மூடு ஆர்க் சர்வைவல் தான் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 லெவல் கிட்ட, அதாவது ஒரு வீடியோவில் 10 லெவலாக ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 லெவல் கிட்ட ரீச் பண்ணலான் இருக்கேன். ஓகே, வந்து நம்ம சும்மா பார்த்துட்ருக்கேங்க ஸ்டோரில் என்னது வாங்கலாமா அப்படின்னு. கேஸ் இங்கே பாருங்கள், மேன்டிகோர் ஆர்மர் வாங்கலாமா வேணாமான்னு பார்க்குறேன் கேஸ். வாங்குவேன் எனக்கு, ஆனால் இப்போ வாங்க மாட்டேன் கேஸ், அப்புறமா வாங்கிக்கலாம் கேஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேஸ் கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக போன வீடியோவில் நம்ம லாஸ்ட்டில் ஒரு பேராசார் ஒன்று மிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த பேராசாரையும் இந்த வீடியோவில் தான் டேம் பண்ணலாம் கேஸ். ஸோ நமக்கு தேவையான இதை கிராஃப்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆட்செட்லாம் ரிப்பேர் பண்ணி விட்ருலாம் கைஸ். ஸ்டோன் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஒரு போலா வேறு ஒன்று கிராஃப்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, நம்மளோட மோஸ்கோ சாப்ஸ் இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்மளுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கைஸ். இது இல்லை கைஸ், நம்மளோட மோஸ்கோ சாப்ஸ் நேற்று ஒரு மோஸ்கோ சாப்ஸ் ஒன் டைம் பண்ணியிருப்போம். இங்கே தான் இருந்தது கைஸ். அங்கே பாருங்கள், இன்னும் அந்த ஸ்பைன் அங்கே தான் இருக்குது. இந்த மோஸ்கோ சாப்ஸ் இங்கே தான் வேண்ட்ரிங்கில் போட்டு விட்டோம். எங்கே போச்சுன்னு தெரில. எங்கே காணும் கைஸ்? கைஸ் மோஸ்கோ சாப்ஸை காணும். அங்கே பாருங்க கைஸ், அந்த ஸ்பைன் அங்கே தான் இருக்குது. இதோ இருக்குது கைஸ். இதுதான் நினைக்கிறேன், நம்மள்தான் தெரில கைஸ். நம்மள்து தான் கைஸ், இதுதான். ஓகே கைஸ், லெவல் அப் வந்துருக்கு. இதுக்கு 2 வந்துருக்கு. 2மே எழுத்தே போட்டு விட்டுட்டு உள்ள என்ன வச்சுருக்கு கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைபர் இருக்குன்னு. இதுக்கு தான் கைஸ் மோஸ்கோ சாப்ஸ் டைம் பண்ணணும். நான் ரிசோர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றெல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம். மெஜோ பேர் எடுத்துக்கலாம், அதேமாதிரி இந்த நார்கோ பேரியும் எடுத்துப்போம். மெத்தெல்லாமே ட்ராப் பண்ணி விட்றலாம். ஏன் ட்ராப் பண்ணுறேன்னா அப்போ தான் கைஸ் அது வந்து ஃபஸ்ட் எடுக்கும், திரும்பவும் போயிட்டு அது கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். இங்கே ஒன்று இருக்குது. இது 20 கைஸ், லோ லெவலு. ஓகே சார், எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அந்த ரேங்க் யார் வந்து 21 போடும் கைஸ். 21வது லெவல் போடுவோம், 21 போடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கேவ் ரன் பண்ணலாம். அது லாவா கேவ் என்ட்ரன்ஸ் மட்டும் போட்டால் கொஞ்சம் லெவல் ஏறும் கைஸ் எனக்கு வந்து. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல டெட் ஆகிட்டு லாவா கேவுக்கு போக போகிறேன். ஸோ அதுபடி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வைக்க போகிறேன் கைஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஏன்னா அப்போ தான் கைஸ் இந்த என்கிட்ட இவ்வளோ லூட் இருக்குது, இது எல்லாமே காணாமல் போகக்கூடாது கேஸ். அதுதான் எனக்கு வேணும். ஸோ இங்கே வச்சுட்டு இதுக்குள்ளே மூவ் பண்ணிடலாம் கைஸ். அது மட்டும் இல்லை, இதில் டெட்டானால் ப்ரீமியம் ஐட்டமை தவிர எல்லாமே காணாமல் போயிடும் கைஸ். அதுதான் ஒரு இது. ப்ரீமியம் ஐட்டம்ஸை தவிர மீது அந்த ஆட்செட்டு இது இந்த வெப்பன்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த வேர்ல்டு எதில் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது கைஸ். ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே கொடுத்துருவாங்க, அதனால அங்கே தெரியாது. இது எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னு வேணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், நான் சொல்கிறேன் இது எப்படி டவுன்லோட் பண்ணோன்னு. ஓகே, தேவையானதெல்லாம் மூவ் பண்ணிடலாம் கைஸ். தெரிஞ்சு பிக்காக்ஸு அதெல்லாம் அங்கே போனோன்னு கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். கைஸ் இப்போ நான் டெட்டாக போகிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே கைஸ், டெட் ஆகிடலாம். பாருங்க கைஸ், இந்த ஆக்செட்டு பிக்சர்ஸ் எல்லாமே காணாமல் போய்டும் கைஸ். ஓகே, லாவாக்கு இப்போ எதுக்கு போகிறேன்னா, எனக்கு எக்ஸ்பி நிறைய வேணும் கைஸ். கொஞ்சம் லெவல் ஏற்றணும். நான் கொஞ்சம் லெவல் ஏறிட்டேன்னா அந்த இது ஸ்டேஷன்ஸ், கிராஃப்டிங் ஸ்டேஷன்ஸ்லாம்லாம் கிடையாது கைஸ். என் மெகலடான்லாம் இருக்குது, இப்படி போய் செத்துடலாம். வந்து படிங்கடா, அடி வாங்கடா. பாருங்க கைஸ், நான் 60 ஒன்று 10 கைஸ். இங்கே வேறு ஒன்று வருது, இது 20 கைஸ். சீக்கிரமாக நான் கொண்டாங்கன்னா டக்குன்னு போய் ஸ்பான் ஆகிடுவேன், அவ்வளோதான் கைஸ். கொண்டாங்க. இப்போ நான் ஏன் லாவா கேவ் போகிறேன்னா, ஏன்னா அங்கே தான் கைஸ் இதுவும் இருக்கும், ரேண்டம் ஸ்பான் கொடுத்துர்லாம். இந்த இடத்துல ஸ்பான் ஆகிட்டு நம்ம ஓடணும் கைஸ். அந்த லாவா கேவோட என்ட்ரன்ஸ் போய் நின்னா மட்டுமே போதும், நமக்கு ஒரு 200-300 எக்ஸ்பி கிட்ட ஏறும் கைஸ். கரெக்டாக லாவா கேவோட தான் ஸ்பான் பண்ணியிருக்காங்க. ரன்லாம் பண்ண போகிறதில்ல கைஸ். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் ப்ரீமியம் ஐட்டம்லாம் இருக்கும் பாருங்கள் கைஸ். அந்த ட்ரிஃப்ட் ஸ்கின்னு அப்புறம் இதெல்லாம் இருக்குது.
ஆனால் இதெல்லாம் காணாமல் போயிடும். இப்போ நான் ஒரு பிக்காக்ஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா அங்கே கிறிஸ்டல் மைண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனோம். ஸ்பை கிளாஸ் ஆமாம் கைஸ் போனோம், வாய்ப்பே இல்லை கைஸ். நான் அப்புறமா வேறு ஏதாவது பட்டரான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்டல்லாம் மைண்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்பை கிளாஸ் பண்ணால் எப்படியும் அதுவும் காணாமல் தான் கைஸ் போயிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக டைனோஸ்லாம் பிடிக்க ஆரம்பிக்கணும் கைஸ், சீக்கிரமாக. வந்து எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட வந்துட்டேன் கைஸ். இதோ தான் இருக்குது லாவா கேவு. சும்மா என்ட்ரன்ஸில் மட்டும் போயிட்டீங்கனாலே போதும் கைஸ், நமக்கு ஒரு 300-500 XP கிட்ட ஏறும். ஸ்டெமினா ஆரம்பிச்சிச்சா. ஏன்னா கைஸ் இந்த வீடியோவில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 லெவல் கிட்ட புஷ் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஸ்வாடு கிராஃப்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் கைஸ். ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ மெட்டல் இதெல்லாம் கேட்குறானுங்க. நான் ஏன் 25 லெவல் வரணுன்னா, ஏன்னா அதில் தான் கைஸ் எனக்கு அந்த மெட்டல் டூல்ஸ்லாம் தேவைப்படுது. ரிசோர்ஸ்லாம் சுத்தமாக கிடைக்க முடியுது. ஓகே தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். அங்கே பார்த்தீங்களா 250 XP கீழே பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே லெவல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் கைஸ் எத்தனை லெவல் வந்துருக்குன்னு பார்க்கலாம். 3 லெவல் ஏறி இருக்கு கைஸ் பாருங்க. ஓகே இப்போ வந்து நான் ஸ்டெமினா ஒன்று, மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஹெல்த் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே தெரிஞ்சு இப்போ டெட் ஆகிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறம் அந்த இடத்துல தேவையில்லை. நம்ம வேறு நிறைய பர்சூட்லாம் முடித்தாலே நமக்கு நல்ல லெவல் வந்துடும் கைஸ். ஓகே போய்ட்டு டெட் ஆகிடலாம். அடுத்த ஜெல்லி ஃபிஷ்லாம் நிறைய இருக்கும், இதுவே டெட் ஆகலான்னு நினைக்கிறேன். அது ஒரு கைஸ். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் மோடு கிடையாது கைஸ். இந்த மோடை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளேயர் கிடையாது. ஓகே பெட்டில் யூஸ் பண்ண எல்லாம் தெரிஞ்சு ஸ்பான் ஆனால் அந்த பெட்டு காணாமல் போயிடும். பெட்டு காணும் கைஸ், பெட்டு காணாமல் போயிடும். எஸ் நான் சொன்ன மாதிரியே பெட்டு காணும். எஸ் இப்போ இதில் இருக்கிற ரூட்லாம் நம்ம எப்படியோ வழக்கம் போல் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிறதுலாம் இல்லை கைஸ். எங்கே ஓகே வுட்டு டார்ச்சு மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டோன் மட்டும் எடுத்துகிட்டு ஆக்செட்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். கேம் சவுண்ட் வந்து நான் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா நான் போன வீடியோ நான் எடுத்து முடிச்சோன்னு பார்க்குறேன் அவ்வளோ கேம் சவுண்ட் இருக்குது கைஸ். கேம் சவுண்டு தான் ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் டெலீட் பண்ணிட்டேன். கேம் சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். அதுமாதிரி நான் மரத்தை அடிச்சிட்ருக்கேன், ஸ்டோன் அடிக்கிறத விட்டு மரத்தை அடிச்சிட்ருக்கேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மோஸ்கோ சாப்ஸை டேம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நிறைய இருக்கிறது நல்லது தான், ஃபைபர்லாம் நமக்கு எக்கச்சக்கமாக வேணும். ஸ்டோன் ஃப்ளின்ட்டு தான் வேணும் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் ஓகே இஞ்சி ஆச்சட். ஓகே ஆச்சட்டை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இருங்க கைஸ் நான் இந்த மோஸ்கோ சாப்ஸை டேம் பண்ண போகிறேன். டின்டோ பெரி தான் கைஸ். மோஸ்கோ சாப்ஸை பொறுத்த வரைக்கும் டின்டோ பெரி தான் சாப்பிடுவோம். டின்டோ பெரி இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இல்லையா கைஸ்? கன்சியூமபிள்ஸில் ஸ்மூதி பாலம் மட்டும் வாங்கியிருக்கோம். ஓகே ஸ்மூதி பாலம் வாங்கியாச்சு இருக்கட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு டின்டோ பெரி கிடச்சாலே போதும், டேப் பண்ணிடலாம். ஒரே ஒரு டின்டோ பெரி ஓகே கிடச்சிருச்சு. இதை மூவ் பண்ணிட்டு டேம் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா 15x பாலம் கொடுக்கறதுனால தான் டேம் பண்ணிட்டு வேண்ட்ரேக்கில் போட்டு விட்டுறலாம். ஓகே இதே டேம் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி கட்டலாம் கைஸ். ஒரு குட்டி பேஸ் மாதிரி கட்ட வேண்டியதுதான். இது இருங்க கைஸ், நான் அந்த பேஸ் கட்டுறதுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா தேவையான ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்குது தெரியும். ஃபைபர் வந்து மோஸ்கோ சாப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இப்போ வந்து ஃபவுண்டேஷன்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். 39 ரூபா தேவையில்லை. ஓகே 1 2
6 ஃபவுண்டேஷன் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். அப்புறமா இது ஒன்று வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பண்ணுவோம். இது ஒன்று சீலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பண்ணலாம். கைஸ் கிராஃப்ட் ஆகணும். இருங்க கைஸ், கிராஃப்ட் ஆகி முடிச்சோன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட கிராஃப்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ அந்த மாதிரி பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் மழை வேறு பெய்யுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கட்டலான்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படியே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே 1 மேலே இருங்க கைஸ். இது மேலே ஏறிட்டா 2 3 4. ஐயோ கைஸ் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சு இதை எடுத்துக்கலாம் கைஸ். இதை எடுத்துட்டு போட்டால் கரெக்டாக வந்துடும். ஓகே ஓகே கைஸ், கிராஃப்ட் ஆகிடுச்சு. இது போட்டுக்கலாம். இப்போ வந்து டோர் வச்சு விட்றலாம் கைஸ். ஓகே டோரு. அப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரு. ஸோ இப்போ சுற்றி வால் வைக்கணும் கைஸ். வால் 10 தெரில 10. கரெக்டாக வந்துருச்சு 10 வால். இன்னும் ஒரு வால் மீந்திருக்கு. சீலிங்கை போட்டுடலாம் ஃபுல்லாக. கைஸ் இது நான் குட்டியாக தான் கட்டியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ இதுக்கு தான் கைஸ் கட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ இதுக்கு தான் நான் கட்டி வச்சுருக்கேன். அதனால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பர்சூட் ஆன் பண்ணலாம். இங்கே இல்லை டோருக்கு கைஸ் பர்சூட்டு. இந்த பர்சூட்டு தான் கைஸ். ஓகே லெவல் வந்துருச்சு. ஓகே இத்தனை 2 லெவல் வந்துருக்கு கைஸ். ஸோ வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு சரி கைஸ். எனக்கு வந்து கொஞ்சம் ஜலதோஷம், கும்பல், மூக்கடைப்பு, அதனால தான். ஓகே வந்து வீட்டுக்குள்ளே ஒரு சில பொருளாக ஷிஃப்ட் பண்ணலாம் கைஸ். காய்ஸ் எனக்கு ஒரு தும்பலாக இருக்குது காய்ஸ். ஓகே சும்மா கைஸ் பேசி பார்த்தேன். ஓகே கைஸ் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே பொருளாக ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். 16வது லெவலில் வந்துட்டேன் கைஸ். 16 கைஸ். எனக்கு ஒரே தும்பலாக இருக்குது கைஸ், வெறுப்பாகுது. ஓகே லெவல் 16 ராஃப்ட் அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் ராஃப்டில் போகலாம். அதேமாரி ட்ரைக்கோட சேடல் அன்லாக் ஆயிடுச்சு, ட்ரைக் சேடல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ட்ரைக்கை பிடிக்கலாம். ட்ரைக் அப்படின்னா ராப்டர் பிடிக்கலாம் கைஸ். கைஸ் எனக்கு ஒரே தும்பலாக வருது, வெறுப்பாகுது. கைஸ் இந்த அலாம் கிளாக்கை வச்சு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கைஸ் இப்போ வந்து எங்கிராம்ஸ்லனாவது பை பண்ண முடியுதான் பார்க்கலாம். இதில் எதுவுமே இல்லை கைஸ். கைஸ் இது இருக்குது, இங்கே பாருங்கள், லெம்பர் மில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அந்த வுட்டெலாம் வச்சு இதை படுத்து வுட்டில் வீடு கட்டுறதுக்கு இது தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வீட்டை கூட அப்படியே வுட்டில் மாற்றிடலாம் மிஸ். நான் 50 ஆம்பர் கொடுத்து பை பண்ணிட்டேன். ஓகே கைஸ் இப்போ வந்து இது ப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். எங்கே வைக்கலாம்னா எப்படியே வைக்கலாம் கைஸ். இந்த வீட்டுக்கு சைடில் வைப்போம். கைஸ் கைஸ் வைக்க முடியல. இது வச்சிடலாம் கைஸ், முன்னாடி வைக்கலாம். இந்த ஒட்டி வைப்போம். அது கைஸ் இப்படி வச்சு விட்டுட்டேன். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த வீட்டை அப்படியே வுட்டில் மாற்றிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த லம்பர் மில் வந்துருச்சு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த வீட்டை அப்படியே கொஞ்சம் அப்படியே மாடர்னாக கொஞ்சம் கட்டி வைக்கிறேன். அப்புறமா ஒரே நிமிஷம் கைஸ், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி வீடு கட்டி முடிச்சிட்டேன். அட்டை போட்டி மாதிரி தாங்க கைஸ் இருக்கும் வீடு, கவலைப்படாதீங்க. நான் ஃபுல்லாகவே அந்த லிம்பர் மில்லேருந்து பை பண்ணிட்டேன் கைஸ், உட்காந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோர் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் எதுவுமே வைக்கல கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதேமாதிரி வெளில வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு குட்டி காலி இடம் கைஸ். இது சும்மா கைஸ் இந்த இடத்துல என்னது டைனோசர் மாதிரி ஈக்கூஸு அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கலாம் கைஸ். ஆனால் நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்க மாதிரி கைஸ். ஒரு கொஞ்சம் லெவலப் பண்ணோம்லாம் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஒரு பெட்ரடான் அர்ஜென்டிவ்ஸ்லாம் முடிச்சோன்னா வேறு இடத்துக்கு மாறிடலாம். சும்மா தற்சமயத்துக்கு கைஸ் இந்த இடத்துல பேஸ் கட்டினேன். நான் பர்மனெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் இருந்தால் வேறு லெவலில் கட்டியிருப்பேன் பேஸை. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல கட்டுறேன் கைஸ், அவ்வளோதான். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வெல்கம். வாய் கொளருது கைஸ், இருங்க கேமரா வைக்க மாதிரி தெரியல. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஓகே கைஸ், நம்ம போன வீடியோவில் சொல்கிற மாதிரியே இந்த வீடியோவில் வந்து ஒரு பேஸாக ஒரு பெரிய பேஸாகலாம் இல்லை, ஒரு சின்ன பேஸாகவே கட்டி முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், டாடா பை பை, see you பேக் டு விசார்ட் கேமிங் YT. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அன்லிமிட்டட் ஆம்பர் மூடு ஆர்க் சர்வைவல் தான், பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம நேற்று எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 லெவல் கிட்ட, அதாவது ஒரு வீடியோவில் 10 லெவலாக ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 லெவல் கிட்ட ரீச் பண்ணலான் இருக்கேன். ஓகே, வந்து நம்ம சும்மா பார்த்துட்ருக்கேன் கைஸ் ஸ்டோரில் என்னது வாங்கலாமா அப்படின்னு. கேஸ் இங்கே பாருங்கள், மேன்டிகோர் ஆர்மர் வாங்கலாமா வேணாமான்னு பார்க்குறேன் கைஸ். வாங்குவேன் எனக்கு, ஆனால் இப்போ வாங்க மாட்டேன் கைஸ், அப்புறமா வாங்கிக்கலாம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேஸ் கட்டுறோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக போன வீடியோவில் நம்ம லாஸ்ட்டில் ஒரு பேராசார் ஒன்று மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பேராசாரையும் இந்த வீடியோவில் தான் டேம் பண்ணலாம் கைஸ். ஸோ நமக்கு தேவையான இதை கிராஃப்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆட்செட்லாம் ரிப்பேர் பண்ணி விட்றலாம் கைஸ். ஸ்டோன் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஒரு போலா வேறு ஒன்று கிராஃப்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, நம்மளோட மோஸ்கோ சாப்ஸ் இங்கே தான் இருக்குது, இதுதான் நம்மளுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கைஸ் இது இல்லை கைஸ், நம்மளோட மோஸ்கோ சாப்ஸ் நேற்று ஒரு மோஸ்கோ சாப்ஸ் ஒன் டைம் பண்ணியிருப்போம், இங்கே தான் இருந்தது கைஸ். அங்கே பாருங்கள், இன்னும் அந்த ஸ்பைன் அங்கே தான் இருக்குது. இந்த மோஸ்கோ சாப்ஸ் இங்கே தான் வேண்ட்ரிங்கில் போட்டு விட்டோம், எங்கே போச்சுன்னு தெரில. எங்கே காணும் கைஸ் மோஸ்கோ சாப்ஸை காணும். அங்கே பாருங்க கைஸ், அந்த ஸ்பைன் அங்கே தான் இருக்குது, இதோ இருக்குது கைஸ். இதுதான் நினைக்கிறேன், நம்மள்தான் தெரில கைஸ், நம்மள்து தான் கைஸ் இதுதான். ஓகே கைஸ், லெவல் அப் வந்துருக்கு. இதுக்கு 2 வந்திருக்கு, 2மே எழுத்தே போட்டு விட்டுட்டு உள்ள என்ன வச்சுருக்கு கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைபர் இருக்குன்னு. இதுக்கு தான் கைஸ் மோஸ்கோ சாப்ஸ் டைம் பண்ணணும். நான் ரிசோர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றெல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம். மெஜோ பேர் எடுத்துக்கலாம், அதேமாதிரி இந்த நார்கோ பேரியும் எடுத்துப்போம். மெத்தெல்லாமே ட்ராப் பண்ணி விட்றலாம். ஏன் ட்ராப் பண்ணுறேன்னா அப்போ தான் கைஸ் அது வந்து ஃபஸ்ட் எடுக்கும், திரும்பவும் போயிட்டு அது கலெக்ட் பண்ணுவோம் கைஸ். இங்கே ஒன்று இருக்குது, இது 20 கைஸ் லோ லெவலு. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அந்த ரேங்க் யார் வந்து 21 போனோம் கைஸ், 21வது லெவல் போடுவோம், 21 போடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கேவ் ரன் பண்ணலாம், அது லாவா கேவ் என்ட்ரன்ஸ் மட்டும் போட்டால் கொஞ்சம் லெவல் ஏறும் கைஸ் எனக்கு வந்து. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல டெட் ஆகிட்டு லாவா கேவுக்கு போக போகிறேன். ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வைக்க போகிறேன் கைஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஏன்னா அப்போ தான் கைஸ் இந்த என்கிட்ட இவ்வளோ லூட் இருக்குது, இது எல்லாமே காணாமல் போகக்கூடாது கைஸ், அதுதான் எனக்கு வேணும். ஸோ இங்கே வச்சுட்டு இதுக்குள்ளே மூவ் பண்ணிடலாம் கைஸ். அது மட்டும் இல்லை, இதில் டெட்டானால் ப்ரீமியம் ஐட்டமை தவிர எல்லாமே காணாமல் போயிடும் கைஸ். அதுதான் ஒரு இது, ப்ரீமியம் ஐட்டம்ஸை தவிர மீது அந்த ஆட்செட்டு இது இந்த வெப்பன்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும்.
இந்த வேர்ல்டு எதில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது கைஸ். ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே கொடுத்துருவாங்க, அதனால அங்கே தெரியாது. இது எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோன்னு வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி நான் சொல்கிறேன் இது எப்படி டவுன்லோட் பண்ணோன்னு. ஓகே, தேவையானதெல்லாம் மூவ் பண்ணிடலாம். சரி தெரிஞ்சு பிக்காக்ஸு அதெல்லாம் அங்கே போனோன்னு கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். யூஸ் இப்போ நான் டெட்டாக போகிறேன் தெரிஞ்சு. ஓகே இஸ் டெட் ஆகிடலாம். பாருங்க கைஸ், இந்த ஆக்ஸ் செட்டு பிக்காக்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும் கைஸ். ஓகே, லாவாக்கு இப்போ எதுக்கு போகிறேன்னா எனக்கு எக்ஸ்பி நிறைய வேணும் கைஸ். கொஞ்சம் லெவல் ஏற்றணும். நான் கொஞ்சம் லெவல் ஏறிட்டேன்னா அந்த இது ஸ்டேஷன்ஸ் கிராஃப்டிங் ஸ்டேஷன்ஸ்லாம்லாம் கிடையாது கைஸ். என் மெகலடான்லாம் இருக்குது, இது போய் செத்துடலாம். வந்து படிங்கடா டே வாங்கடா. பாருங்க கைஸ், நான் 60 ஒன்று 10 கைஸ். இங்கே வேறு ஒன்று வருது, இது 20 கைஸ். சீக்கிரமாக நான் கொண்டுட்டாங்கன்னா டக்குன்னு போய் ஸ்பான் ஆகிடுவேன். அவ்வளோதான் கைஸ், கொண்டுட்டாங்க. இப்போ நான் ஏன் லாவாக்கே போகிறேன்னா ஏன்னா அங்கே தான் கைஸ் இதுவும் இருக்கும், ரேண்டம் ஸ்பான் கொடுத்துர்லாம். இந்த இடத்துல ஸ்பான் ஆகிட்டு நம்ம ஓடணும் கைஸ். அந்த லாவாக்கியோட என்ட்ரன்ஸ் போய் நின்னா மட்டுமே போதும், நமக்கு ஒரு 200-300 எக்ஸ்பி கிட்ட ஏறும். கரெக்டாக லாவாக்கியோட தான் ஸ்பான் பண்ணியிருக்காங்க. ரன்லாம் பண்ண போகிறது இல்லை கைஸ். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் ப்ரீமியம் ஐட்டம்லாம் இருக்கும் பாருங்க கைஸ். அந்த ட்ரிஃப்ட் ஸ்கின்னு அப்புறம் இதெல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் காணாமல் போயிடும். இப்போ நான் ஒரு பிக்காக்ஸ் மட்டும் கிராஃப்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஏன்னா அங்கே கிறிஸ்டல் மைன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஸ்பை கிளாஸ் ஆமாம் கைஸ் போகணும், வாய்ப்பே இல்லை கைஸ். நான் அப்புறமா வேறு ஏதாவது பட்டரான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்டல்லாம் மைன் பண்ணணும். ஏன்னா ஸ்பை கிளாஸ் பண்ணால் எப்படியும் அதுவும் காணாமல் தான் கைஸ் போயிடும். அதனால் நம்ம சீக்கிரமாக டைனோஸ்லாம் பிடிக்க ஆரம்பிக்கணும் கைஸ், சீக்கிரமாக. வந்து எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட வந்துட்டேன் கைஸ். இதோ தான் இருக்குது லாவா கேவு. சும்மா என்ட்ரன்ஸில் மட்டும் போய் நின்னாலே போதும் கைஸ், நமக்கு ஒரு 300-500 எக்ஸ்பி கிட்ட ஏறும். ஸ்டெமினா ஆரம்பிச்சிச்சா. ஏன்னா கைஸ் இந்த வீடியோவில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20 லெவல் கிட்ட புஷ் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஸ்வாடு கிராஃப்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் கைஸ். ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ மெட்டல் இதெல்லாம் கேட்குறானுங்க. நான் ஏன் 25 லெவல் வரணுன்னா ஏன்னா அதில் தான் கைஸ் எனக்கு அந்த மெட்டல் டூல்ஸ்லாம் தேவைப்படுது, ரிசோர்ஸ்லாம் சுத்தமாக கிடைக்க முடியுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். அங்கே பார்த்தீங்களா 250 எக்ஸ்பி கீழே பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே லெவல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எஸ் கைஸ் எத்தனை லெவல் வந்துருக்குன்னு பார்க்கலாம். 3 லெவல் ஏறி இருக்கு கைஸ் பாருங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டெமினா ஒன்று, மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஹெல்த் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ டெட் ஆகிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறம் அந்த தேவையில்லை. நம்ம வேறு நிறைய பர்சூட்லாம் முடித்தாலே நமக்கு நல்ல லெவல் வந்துடும் கைஸ். ஓகே, போய்ட்டு டெட் ஆகிடலாம். அடுத்த ஜெல்லி ஃபிஷ்லாம் நிறையா இருக்கும், இதுவே டெட் ஆகலான்னு நினைக்கிறேன். அது ஒரு கைஸ். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர் மோடு கிடையாது கைஸ். இந்த மோடை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளேயர் கிடையாது. ஓகே, பெட்டில் யூஸ் பண்ணிடலாம். தெரிஞ்சு ஸ்பான் ஆனோன்னா அந்த பெட்டு காணாமல் போயிடும். பெட்டு காணும் கைஸ், பெட்டு காணாமல் போயிடும். எஸ், நான் சொன்ன மாதிரியே பெட்டு காணும். கைஸ் இப்போ இதில் இருக்கிற ரூட்லாம் நம்ம எப்படியோ வழக்கம் போல் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிறதுலாம் எல்லாம் கைஸ் எங்கே. ஓகே, வுட்டு டார்ச்சு மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்டோன் மட்டும் எடுத்துகிட்டு ஆக்செட்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். கேம் சவுண்ட் வந்து நான் ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா நான் போன வீடியோ நான் எடுத்து முடிச்சோன்னு பார்க்குறேன் அவ்வளோ கேம் சவுண்டு இருக்குது கைஸ். கேம் சவுண்டு தான் ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் டெலீட் பண்ணிட்டேன். அதாவது கேம் சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். அதுமாதிரி நான் மரத்தை அடிச்சிட்ருக்கேன், ஸ்டோன் அடிக்கிறத விட்டு மரத்தை அடிச்சிட்ருக்கேன் கைஸ்.
எனக்கு தெரிஞ்சு இந்த மோஸ்கோ சாப்ஸை டேம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நிறைய இருக்குது, நல்லது தான். ஃபைபர்லாம் நமக்கு எக்கச்சக்கமாக வேணும். ஸ்டோன் ஃப்ளிண்ட்டு தான் வேணும் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், ஓகே. இந்தியா செட், ஓகே. ஆச்சட்டை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இருங்க கைஸ், நான் இந்த மோஸ்கோ சாப்ஸை டேம் பண்ண போகிறேன். டின்டோ பெரி தான் கைஸ். மோஸ்கோ சாப்ஸை பொறுத்த வரைக்கும் டின்டோ பெரி தான் சாப்பிடுவோம். டின்டோ பெரி இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இது இல்லையா கைஸ்? கன்சியூமபிள்ஸில் ஸ்மூதி பாலம் மட்டும் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸ்மூதி பாலம் வாங்கியாச்சு, இருக்கட்டும். இப்போ வந்து ஒரே ஒரு டின்டோ பெரி கிடச்சாலே போதும், டேப் பண்ணிடலாம். ஒரே ஒரு டின்டோ பெரி, ஓகே கைஸ், கிடச்சிருச்சு. இதை மூவ் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணிட்டு டேம் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா 15 பாலம் கொடுக்கறதுனால தான் டேம் பண்ணிட்டு வேண்ட்ரேக்கில் போட்டுவிட்றலாம். ஓகே கைஸ், இதே டேம் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு குட்டி வீடு மாதிரி கட்டலாம் கைஸ். ஒரு குட்டி பேஸ் மாதிரி கட்ட வேண்டியதுதான். இது இருங்க கைஸ், நான் அந்த பேஸ் கட்டுறதுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா தேவையான ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இங்கே இருக்குது தெரியும். ஃபைபர் வந்து மோஸ்கோ சாப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இப்போ வந்து ஃபவுண்டேஷன்லாம் கிராஃப்ட் பண்ணிக்கலாம் கைஸ். 39 ரூபா தேவையில்லை. ஓகே, 1 2 3 6 ஃபவுண்டேஷன் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். அப்புறமா இது ஒன்று வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பண்ணுவோம். இது ஒன்று சீலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பண்ணலாம். ஓகே கைஸ், இது கிராஃப்ட் ஆகணும். இருங்க கைஸ், கிராஃப்ட் ஆகி முடிச்சோன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட கிராஃப்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ அந்த மாதிரி பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். மழை வேறு பெய்யுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கட்டலான்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படியே இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 1 மேலே இருங்க கைஸ். இது மேலே ஏறிட்டா 2 3 4. ஐயோ கைஸ், ஃபவுண்டேஷன் தெரிஞ்சு இதை எடுத்துக்கலாம் கைஸ். இதை எடுத்துட்டு போட்டால் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஓகே கைஸ், கிராஃப்ட் ஆகிடுச்சு. இது போட்டுக்கலாம். இப்போ வந்து டோர் வச்சு விட்றலாம் கைஸ். ஓகே, டோரு. அப்புறமா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரு. ஸோ இப்போ சுற்றி வால் வைக்கணும் கைஸ். வால் 10 தெரில, 10. கரெக்டாக வந்துருச்சு 10 வால். இன்னும் ஒரு வால் மீந்திருக்கு. சீலிங்கை போட்டுடலாம் ஃபுல்லாக. கைஸ், இது நான் குட்டியாக தான் கட்டியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ இதுக்கு தான் கைஸ் கட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ தான் நான் கட்டி வச்சுருக்கேன், அதனால் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பர்சூட் ஆன் பண்ணலாம். இங்கே இல்லை டோருக்கு கைஸ் பர்சூட்டு. இந்த பர்சூட்டு தான் கைஸ். ஓகே கைஸ், லெவல் வந்துருச்சு. ஓகே, இத்தனை 2 லெவல் வந்துருக்கு கைஸ். ஸோ வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு. சரி கைஸ், எனக்கு வந்து கொஞ்சம் ஜலதோஷம், தும்பல், மூக்கடைப்பு, அதனால தான். ஓகே, வந்து வீட்டுக்குள்ளே ஒரு சில பொருளாக ஷிஃப்ட் பண்ணலாம் கைஸ். காய்ஸ், எனக்கு ஒரு தும்பலாக இருக்குது காய்ஸ். ஓகே, சும்மா கைஸ் பேசி பார்த்தேன். ஓகே கைஸ், இப்போ வந்து வீட்டுக்குள்ளே பொருளாக ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். 16வது லெவலில் வந்துட்டேன் கைஸ். 16 கைஸ். எனக்கு ஒரே தும்பலாக இருக்குது கைஸ், வெறுப்பாகுது.
ஓகே லெவல் 16 ராஃப்ட் அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் ராஃப்டில் போகலாம். அதேமாரி ட்ரைக்கோட சேடல் அன்லாக் ஆயிடுச்சு, ட்ரைக் சேடல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ட்ரைக்கை பிடிக்கலாம். ட்ரைக் அப்படின்னா ராப்டர் பிடிக்கலாம் கைஸ். கைஸ் எனக்கு ஒரே தும்பலாக வருது, வெறுப்பாகுது. கைஸ் இந்த அலாம் கிளாக்கை வச்சு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கைஸ் இப்போ வந்து எங்கிராம்ஸ்லனாவது பை பண்ண முடியுதான் பார்க்கலாம். இதில் எதுவுமே இல்லை கைஸ். கைஸ் இது இருக்குது, இங்கே பாருங்கள், லம்பர் மில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அந்த வுட்டில் வச்சு இதை படுத்து வுட்டில் வீடு கட்டுறதுக்கு இது தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம வீட்டை கூட அப்படியே வுட்டில் மாற்றிடலாம் மிஸ். நான் 50 ஆம்பர் கொடுத்து பை பண்ணிட்டேன். ஓகே கைஸ் இப்போ வந்து இது ப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். எங்கே வைக்கலாம்னா எப்படியே வைக்கலாம் கைஸ். இந்த வீட்டுக்கு சைடில் வைப்போம். என்ன கைஸ் கைஸ் வைக்க முடியல. இது வச்சிடலாம் கைஸ், முன்னாடி வைக்கலாம். இந்த ஒட்டி வைப்போம். அது கைஸ் இப்படி வச்சு விட்டுட்டேன். ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த வீட்டை அப்படியே வுட்டில் மாற்றிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த லம்பர் மில் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது கைஸ். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த வீட்டை அப்படியே கொஞ்சம் அப்படியே மாடர்னாக கொஞ்சம் கட்டி வைக்கிறேன். அப்புறமா ஒரே நிமிஷம் கைஸ், ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, நான் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலி வீடு கட்டி முடிச்சிட்டேன். அட்டை போட்டி மாதிரி தாங்க கைஸ் இருக்கும் வீடு, கவலைப்படாதீங்க. நான் ஃபுல்லாகவே அந்த லிம்பர் மில்லேருந்து பை பண்ணிட்டேன் கைஸ், உட்காந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோர் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் எதுவுமே வைக்கல கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதேமாதிரி வெளில வந்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு குட்டி காலி இடம் கைஸ். இது சும்மா கைஸ் இந்த இடத்துல என்னது டைனோசர் மாதிரி ஈக்கூஸு அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கலாம் கைஸ். ஆனால் நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்க மாதிரி கைஸ். ஒரு கொஞ்சம் லெவலப் பண்ணோம்லாம் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஒரு பெட்ரடான் அர்ஜென்டிவ்ஸ்லாம் முடிச்சோன்னா வேறு இடத்துக்கு மாறிடலாம். சும்மா தற்சமயத்துக்கு கைஸ் இந்த இடத்துல பேஸ் கட்டினேன். நான் பர்மனெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் இருந்தால் வேறு லெவலில் கட்டியிருப்பேன் பேஸை. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல கட்டுறேன் கைஸ், அவ்வளோதான். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வெல்கம். வாய் கொளருது கைஸ், சரிங்க கேமரா வைக்க மாதிரி தெரியல. ஓகே இந்த இடத்துக்கு வந்துட்டு ஓகே கைஸ் நம்ம போன வீடியோவில் சொல்கிற மாதிரியே இந்த வீடியோவில் வந்து ஒரு பேஸாக ஒரு பெரிய பேஸாகலாம் இல்லை, ஒரு சின்ன பேஸாகவே கட்டி முடிச்சிட்டோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே கைஸ் டாடா பை பை, see you.